புதுச்சேரி மாநில ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் தங்களின் அரசியல் சுய லாபத்திற்காக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளனர். புதுச்சேரியில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் சுமார் 1,00,000 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வியை வழங்க வேண்டிய அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் தாங்கள் செயல்படுத்திய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினால் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி கல்வியை முழுமையாக முடிக்காமல் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் திடீரென சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினை எவ்விதமாக முன் தயாரிப்புகளும் இல்லாமல் செயல்படுத்தியதின் விளைவால் அரசு பள்ளி மாணவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் போதிய பயிற்சி இல்லாமையால் மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியவில்லை. இந்நிலையில் இந்த கல்வியாண்டின் ஆண்டு இறுதி தேர்வுக்கு முன்பாக மாதிரி தேர்வில் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 90% பேர் தேர்ச்சி பெற முடியவில்லை. மாணவர்களின் தோல்விக்கான மாணவர்களை கண்டறிந்து போதிய பயிற்சி அளித்து சரி செய்ய வேண்டிய கல்வித்துறை இதற்கு மாறாக பள்ளி ஆண்டு இறுதித் தேர்வு மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரித்திட தேர்வு மையங்களுக்கு கண்காணிப்பாளராகவும் கல்வித்துறையில் உள்ள அதிகாரிகளை அனுப்பியும் ஆசிரியர்களை மிரட்டியும் தேர்வு மையத்தில் மாணவர்களுக்கு விடைகளை கூறியும் புத்தகங்களை பார்த்து தேர்வு எழுதவும் அனுமதித்திட கல்வித்துறையின் இணை இயக்குநர் சிவகாமி அறிவுறுத்தியுள்ளார். எனவே புதுச்சேரி மாநிலத்தில் புதிய கல்விக் கொள்கை அமலாக்கம் எனும் பெயரில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அரைகுறையாக அமல்படுத்தி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வியை பறித்துவிட்டு கைத்தொழிலை கற்றுக் கொடுக்க ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் எடுத்துள்ள நடவடிக்கைகளை தடுத்திடவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வியை பாதுகாத்திடவும் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏஐஒய்எஃப் மாநில தலைவர் முருகன், ஏஐஎஸ்எஃப் மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினார்கள். ஏஐஒய்எஃப் மாநில செயலாளர் எழிலன், ஏஐஎஸ்எஃப் மாநில செயலாளர் முரளி நோக்க உரையாற்றினர். சிபிஐ மாநில செயலாளர் சலீம் மற்றும் சிபிஐ நிர்வாகக்குழு உறுப்பினர் அந்தோணி கண்டன உரையாற்றினர். மாணவர் பெருமன்றம் மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி உரையாற்றினார். இதில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற தோழர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமன்ற தோழர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.